இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க மீசை பிடிச்சிட்டு போற மாதிரி கட்டுறீங்க, எனக்கு தெரியும். அது சாக்லேட் நினைச்சு இப்பதான் நான் சாப்பிட்டேன். என்னது தின்னுட்டியா? இல்ல, அந்த ஆக்ஷன் ஸ்டார் இல்லாம உங்களால உங்க உலகத்துக்கு போக முடியாது. சரி விடுங்க, ஒரே முக்கல முடிச்சு காட்டுறேன். மேடம், வைஸ் பிரின்சிபால் அதாவது என்னுடைய வைஃப் எங்க? சாரி சார், ஹைகுரே ஆளுங்க அட்டாக் பண்ணதால அவங்க ஹைகுரே ஆளாவே மாறிட்டாங்க. ஹைகுரே ஹைகுரே ஹைகுரே. ரொம்ப சந்தோஷம், நான் நிம்மதியா இருப்பேன். தலைவரு திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் வேலை செய்யற இடத்துல வீடியோமா? என்னாச்சு சார்? இப்ப நம்ம ஒரு ஆபத்துல இருக்கோம். எதிரிகளோட மாபெரும் படம் நம்மள தாக்குறதுக்கு இங்க வந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் சேஃப்டி பேரியர் ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆமா டாக்டர், நீங்க சொன்ன இந்த ஆக்ஷன் ஸ்டோன் இப்ப எங்க இருக்குது? அந்த ஸ்டோனா அது ஷின்சானோட வயித்துல இருக்குது. என்ன, ஷின்சானோட வயித்துல இருக்குதா? பின்ன முக்கியமான விஷயத்த முட்டாய் மாதிரி வச்சா அதான் எடுத்து சாப்பிட்டேன். சில்லியா இருந்தவங்க வெளியே வச்சிருக்கிறாங்க. நான் யாருங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாரும் போடுங்க. நான் ஹைகுரே கூட்டத்தை சேர்ந்தவன். உங்க யார பார்த்து எனக்கு பயம் இல்ல. ஹைகுரே ஹைகுரே ஹைகுரே. உங்க தலைவருக்கு சோரி சரங்க ஏதாவது தயாரிச்சிருக்காரு. இதுல பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல 3 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. என்னது, பைக்கா? ஆமா, ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல 30 கிலோக்கு மேல லோட் ஏத்த முடியாது. ஓ, இதுல நானே போறேம்மா. என்ன நடந்தாலும் சரி, ஆக்ஷன் காமினை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. பலை பறக்க நான் தயார். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா ஷின்சான். ஆக்சுவலா நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். இங்க பாரு ஷின்சான், அந்த ஹெல்மெட்டை போட்டுக்க. அதுல தான் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருக்கு. ஓகே, வா கிளம்பலாம் ஷின்சான். டேய் இலை ஹீரோ, என்ன நீ பேசுற? இதுல இந்த சூப்பர் பைக்ல உட்கார்ந்ததுனால தான் வா கிளம்பலாம். தோபாரியா ஷின்சான், பார்த்து பத்திரமா போயிட்டு வா கண்ணா. உங்களையே சமாளிக்கிறேன். எனக்கு இதுல ஒரு மேட்டரா? அதுக்கப்புறம் வயித்துல இருக்கிற ஆக்ஷன் ஸ்டோனை எடுத்து ஆக்ஷன் காமின் கார்டோட இணைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு ஆக்ஷன் காமின் வந்துருவாரு. இத்தனை எபிசோட் ஆக்ஷன் காமின் பார்த்தா எனக்கே தெரியல. ஒய்யால ஒரு தொப்பி போட்டோன்னு ரொம்ப பேசுற நீ. ஆமா, இந்த பட்டன் அமக்கணும் என்ன வெளியே வந்தது? அது ஒரு ஸ்மோக் பாம் ஷின்சான். எனக்கு ஸ்னேக் பாம் தான் தெரியும். அவங்க வாழ்க்கையில போக அடிச்சு. விட்டு சோகமா சாரி சொல்லிட்டு மாட்டுறது நான் தான். இத பாருங்க, நீங்களும் அந்த ஸ்டோனை கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லது. இல்லனா அதை என்னோட ஸ்டைல்ல நான் எடுத்துக்க வேண்டி இருக்கும். முதல்ல ஒரு நல்ல துணி கடையில போய் பேண்ட் ஐடியா. எனக்கு அவன் இடம் தெரியும். சரி வா போவோம். சரி, என் பின்னாடி வா. சரி, முன்னாடி போ. ஐயோ, இவ்வளவு பெரிய பில்டிங்ல தண்ணி வழியுது. சரியா பூசு வேலை பாக்கலையோ? ஆஹா அக்கா, என்னக்கா இவ்வளவு அழகா இருக்கீங்க? நான் உன்னை பிடிச்சிட்டேன். நீங்க எங்க பிடிச்சீங்க? நான் தான் வந்தேன். நீதான் சின்ன பையனா இருக்க, ஆனா உன் வாய் பெருசா இருக்கு. நீங்க கூட தான் பார்க்க அழகா இருக்கீங்க, ஆனா உங்க குரல்ல கோட விழுந்திருக்கேன். மாதிரி இந்த பூமியையும் இனி என் கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. இந்த பூமி என்னையா பண்ணிச்சு உன்ன? வெளியே வச்சா எடுத்துறானுங்க. அசையாத அசையாது. காப்பாத்துங்க. ஷின்சான் ஹரா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்ட இடத்துல காப்பாத்துவாரு எங்க தலை. யார் காலிங் பெல்ல போட்டது? பேலன்ஸா இருக்கணும். ஐயா, நீ மேக சாமல வண்ணா. இங்க
எப்படி இருக்கு? இந்த பொடி பையன் கூட எனக்கு இந்த பையனோட சேர்ந்து நீ என்ன தோக்கடிச்சிருக்கலாம் ஆக்ஷன் காமன். ஆனா இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பா இந்த பூமியை கைப்பற்ற என்னுடைய முழு சக்திகளோட ஒரு நாள் திரும்பி வருவேன். இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனா நீனு? யோசினாக்கா மேடம், மத்சகா மேடம், கேங் லீடர், கசாமா எல்லாரும் இங்க பாருங்க. நான் யார் கூட இருக்கேன்னு பாத்தீங்களா? என் பேரை கூப்பிடவே இல்ல. உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஆக்ஷன் பீ. மத்தியானம் மட்டையை போட்டு சொட்டையை முடிக்கிறவங்களுக்கு இதுதான் தண்டனை.